எக்ஸ் சமூக வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது 26 சேவைக்கான முத்திரைத்தாள் கட்டணங்களை 10 மடங்கு முதல் 33 மடங்கு வரை உயர்த்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது. முத்திரைத்தாள் கட்டணங்களை உயர்த்தி வெளியிட்டுள்ள அரசாணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி வழிகாட்டு மதிப்பையும் முன்வருந்த நிலைக்கு தொடர வேண்டும். மின் கட்டணம், பால் உள்ளிட்ட விலை உயர்வு மூலம் மக்கள் தலையில் தமிழக அரசு சுமையை ஏற்றுகிறது என அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அண்ணாதுரை முத்துராமலிங்க தேவரை பற்றி அவதூறாக பேசிய புகாரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு தொடர சேலம் மாவட்ட ஆட்சியர் அனுமதி கோரிய நிலையில் தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசு என் மீதும் எங்கள் பாஜக நிர்வாகிகள் மீதும் உண்மையை பேசியதற்காக ஏராளமான வழக்குகளை தொடுத்துள்ளது. தற்போது என் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்கியது. என் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் நான் பேசுவதை யாராலும் தடுக்க முடியாது. உண்மையை பேசியதற்காக என் மீது வழக்கு போடுகின்றனர். போதைப்பொருள் வியாபாரிக்கு கட்சியில் பொறுப்பு வழங்கிய திமுகவின் உண்மை நிலை மக்களுக்கு தெரியும் என அந்த அறிக்கையில் அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக ஆட்சி செயலாட்சி என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதிவு செய்திருப்பது நகைப்புக்குரியதாக உள்ளது என ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். கடந்த 3 ஆண்டு திமுக ஆட்சி என்பது பொய்மையின் மொத்த உருவமாக காட்சியளிக்கிறது. தமிழ்நாட்டில் செயலாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதற்கு சமம். உண்மை நிலை என்னவென்றால் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது செயலாட்சி அல்ல, செயலற்ற ஆட்சி, பொய்யாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை மறைத்து செயலாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று கூறும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனமறிந்து பொய் பேசினால் மனதே நம்மை தண்டிக்கும் என்ற குரலை நான் இந்த தருணத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மக்களின் விருப்பத்திற்கிணங்க தமிழ்நாட்டில் விரைவில் பொய்யாட்சி தூக்கி எறியப்பட்டு செயலாட்சி ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் அம்தங்கா என்ற இடத்தில் தேர்தல் பணியில் மம்தா பானர்ஜி பேசும்போது சந்தேஷ் காலி சம்பவம் குறித்து இன்னும் பாஜகவினர் பொய்களை கூறி வருவதால் பிரதமர் மோடி வெட்கப்பட வேண்டும். சந்தோஷ் காலியில் பெண்களுக்கு எதிராக எந்த குற்றச்சம்பவங்களும் நடக்கவில்லை. மேற்கு வங்க கவர்னர் ஆனந்த போஸ் மீது பாலியல் புகார்கள் இருந்தும் பிரதமர் மோடி ஏன் அவரை ராஜினாமா செய்ய சொல்லவில்லை? ராஜ்பவன் ஊழியர்கள் ஒருவர் கவர்னர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு எதிராக மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது பாஜகவின் உண்மையான பெண் விரோத போக்கை காட்டுகிறது. இதுவரை கவர்னரை ராஜினாமா செய்யும்படி பிரதமர் ஏன் கேட்கவில்லை என மம்தா பானர்ஜி பேசினார். ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலில் சவுக்கு சங்கர் பெண் போலீசார் குறித்த அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என சேலம் மாநகர போலீசின் சோசியல் மீடியா பிரிவு எஸ்ஐ கீதா சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து அவதூறு பரப்புதல், பணிபுரிய விடாமல் தடுத்தல், அனுமதியின்றி தவறான கருத்துக்களை வெளியிடுதல், தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் ஆகிய பிரிவுகளில் சங்கர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தற்போது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பெண் போலீஸ் குறித்த அவதூறு பேச்சு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதற்கான உத்தரவை சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் பிறப்பித்துள்ளார். குண்டர் சட்ட நடவடிக்கைக்கான ஆவணங்கள் கோவை மத்திய சிறை அதிகாரியிடம் சென்னை போலீசார் ஒப்படைத்தனர். சவுக்கு சங்கர் ஒருவரிடம் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. திகார் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்துள்ள முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் கெஜ்ரிவால் பேசும்போது, நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் சிறையில் இருக்கும்போது டெல்லி மக்களுக்கு மருத்துவ வசதி, மின்சாரம் மற்றும் தண்ணீர் கிடைப்பதில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று நான் கவலைப்பட்டேன். மின்சாரம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை பாஜகவினர் அரசியலாக்குவார்கள். தேர்தலுக்கு இடையில் என்னை கைது செய்தனர். ஆனாலும் ஆம் ஆத்மி கட்சி மேலும் வலுப்பெற்றுள்ளது. டெல்லி மற்றும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என பாஜக சதி திட்டம் தீட்டியது. ஆனால் அந்த திட்டம் படுதோல்வி அடைந்தது என அவர் கூறினார். திருவண்ணாமலை ஏந்தன் பைபாஸ் ரோட்டில் அமைச்சர் ஏவாவேலுவின் மகன் கம்பன் காரில் சென்று கொண்டிருந்தார். ஏவாவேலுவுக்கு சொந்தமான அருணை கல்லூரியில் இருந்து கம்பன் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது பைபாஸ் சாலை சந்திப்பில் அவரது காரும் வேட்டகுளத்திலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற இன்னொரு காரும் திடீரென்று மோதியது. இதில் 2 கார்களும் சேதமடைந்தது. மேலும் அதில் பயணித்தவர்கள் காயமடைந்தனர். குறிப்பாக கம்பன் பயணித்த காரில் அவரும் அவரது டிரைவரும் இருந்த நிலையில் இருவரும் காயமடைந்தனர். இதையடுத்து உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விபத்துக்கான காரணம் என்ன என்பது உடனடியாக தெரியவில்லை. விபத்து நடந்த இடத்தில் ஏவாவேலு பயணித்த காரின் ஒரு டயர் வெடித்திருந்தது. இந்த டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டதா அல்லது கார் விபத்து நடந்த பிறகு டயர் வெடித்ததா என்பது தெரியவில்லை. இது பற்றி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.